ஓம் சரவணபவ. நண்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகிறது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசா புத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரமாகும். இதனுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். உத்திரட்டாதி இதனுடைய அதிபதி சனி, ராசி அதிபதி குரு பகவான். இவங்க மற்றவரை கவரக்கூடிய வகையில் வசீகர தன்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். மென்மையான மனமும் தூய்மையான குணமும் கொண்டவர்கள். அதே போல் குடும்பத்தில், நட்பு வட்டாரத்தில், அலுவலகத்தில் இவங்க சுற்றி இருப்பவங்களுக்கு இவங்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா விட்டு கொடுத்து செல்பவர்கள், நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுபவர்கள். அநியாயத்தை கண்டா கொதித்து எழுந்துருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இடத்துக்கேற்றாப்பால கொஞ்சம் நெளிவு சிலிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அனுமன் ராமனுக்கு ஒரு சிறந்த பக்தனாக இருக்கிறானோ, அதே போல் இவரை சார்ந்தவர்களுக்கு இவர் அந்தளவுக்கு உண்மையாக ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் உறவாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க. இவங்க எதிர்பார்த்து மற்றவர் காத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நம்பிக்கை சத்தியத்தை கொண்டே அதை தான் ஒரு மூலதனமாக வச்சு முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்பொழுதும் பல கலைகளை கற்றுக்கொள்வதில் ஈடுபாடாக இருக்காங்க. ஸ்போர்ட்ஸு, ஒரு மியூசிக் இதெல்லாம் கற்றுக்கொள்வாங்க. அதை பொறுமையாக கற்றுக்கொண்டாலும் அதை தீர்க்கமாக கற்று எந்த நிலையிலையும் எந்த வயதிலையும் மறக்கக்கூடாது. அதை எப்பொழுதும் அதை ஞாபகம் வைத்திருக்கணும். நம்ம கற்ற கலையை, நம்ம செய்யக்கூடிய செயலை அப்படின்னு ஒரு அதிகப்படியான ஞாபகத்திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெற்றோர் மனைவி பேச்சை கேட்டு நடக்கும்போது இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இவங்க நீண்ட நேரம் இரவில் கண்முழிக்கக்கூடாது. சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுந்துக்கும் போது அது அவங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கோபத்தை காட்டுறதை விட இவங்ககிட்ட அன்பாக நம்ம காட்டினோன்னா நம்ம காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து சீர்தூக்கி பார்ப்பாங்க. நல்லது கெட்டது எதுன்னு பொறுமையாக நிதானமாக யோசித்து முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க தோல்வியை கண்டே தோழ மாட்டாங்க. சாதுவானவர்களாக இருந்தால் கூட கோபம் வந்துடுச்சுன்னா இவங்ககிட்ட முரட்டுத்தனம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். போலியான வாழ்க்கை வாழ மாட்டாங்க. இவங்க என்னென்ன நண்பர்கள் இவங்க சுற்றி அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்கள். இவங்க உண்மையாக இருப்பாங்க. எப்படி கர்ணன் ஒரு நட்பிற்கு உதாரணமாக இருந்தானோ அந்த மாதிரி நட்பிற்கு இவங்க உண்மையாகவும் அதற்காக ஒரு பழிப்பாக வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இவங்க ஒரு ட்ரூவாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட இவங்களுக்கு அந்த நட்பு நிலைக்காது. அதான் இங்கே ஒரு பெரிய ட்ராஜடி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவங்க யாருக்காகவும் அவர்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இவங்களுடைய பேச்சில் வேகம் விவேகம் நிறைந்திருக்கும். எதிர்காலத்தை திட்டம் போடாமல் நிகழ்காலத்திற்காக இந்த காலம் நல்லபடியாக போகுதா அப்படின்னு எண்ணி வாழக்கூடியவர்கள். மற்றவருக்கு உதவும் குணப்பான்மை, சிறப்பான குணம், அதான் மற்றவருக்கு எந்த நேரத்திலும் உதவக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க
நல்ல குணத்தால் சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் பெறுறாங்க. தான தர்மம் செய்வதில் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கும். எதையும் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடையே பார்ப்பாங்க. சாதாரண நிலையில் இருந்தால் கூட படிப்படியாக முன்னுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க யார்கிட்டையும் வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து சைலண்ட்டாகவே இருப்பாங்க. அதே போல் இவங்ககிட்ட எளிதிலே வந்து ஒரு விஷயத்தை வந்து வாங்க முடியாது ஒரு சிலர்கிட்ட. ஒரு சிலர் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பெற்றோரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய நிலையும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்போவும் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெரிதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனைவியிடம் வந்து அன்பை வந்து அதிகப்படியாக எதிர்பார்க்குறாங்க. வாகனங்கள் இருந்தாலும் இவங்க வந்து நடந்து செல்வதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதே போல் இயற்கை சூழலில் மரம் செடி கொடிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலில் வாழ்கிறத ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறத வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரயாணத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அடிக்கடி வெளிநாடும் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து போலியாக வேஷம் போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எப்போ உண்மையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏதாவது வந்து சிந்தனையில் மூழ்கி கொண்டே இருப்பாங்க. இவங்க வந்து தனிமைப்படுத்தி கொள்வாங்க. அந்த மாதிரிலாம் தனியாக இருக்கக்கூடாது. இதற்கான ஒரு சில காரணங்கள்லாம் பின்னாடியே வரும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்து பெரிய ஒரு வார்த்தையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க பெரிய அறிஞர்கள் நட்பெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிகாரிகள், ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பெரிய ஆட்கள், அதே போல் ஒரு செல்வந்தர்கள், இவங்க நட்புலாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதே மாதிரி இவர்கள் வெளி மாநிலம் வெளியூர்லாம் சென்றால் கூட ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கும், ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டமும் இல்லாமல் இருக்கும். இது 2 வேரியேஷன் காணப்படும். ஒருத்தர் சாமியே இல்லைன்னு சொல்லுவார், ஒருத்தர் சாமி இருக்குதுன்னு சொல்லுவார். ஒரு சிலர் ஆன்மீக நாட்டம் இருக்கிறதுனால வெளியூருக்கெலாம் சென்றாங்கன்னா அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று பார்த்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வேத சாஸ்திரங்களை வந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இவங்களுக்கு ஒரு தேடல் நிறைய இருக்கும். இவங்களுக்கு ஒரு படிப்பு சம்பந்தமாகவோ இல்லை ஒரு விஷயங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களையோ அதே போல் ஒரு வெளிவட்டார செய்திகளையோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு நல்ல விஷயங்களாகவே இருக்கும் அவங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆன்மீக தேடல்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் அதை சார்ந்த ஒரு சில விஷயங்களை தேடுவதில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து என்றைக்குமே வந்து அவங்களுடைய பண்பாடை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல் எழுத்துத்துறையில் வந்து இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் பத்திரிக்கை துறையிலையும் ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வெளியில் சாப்பிட்றத விட வீட்டில் வந்து சாப்பிட்றது தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதே போல் இவங்க ஒரு சிலர் ஆட்சி செய்வது, அதாவது அரசியல் துறையிலையும் வந்து சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து சிறு வயதில் வந்து பிடிவாதம் இருக்கும் அதிகப்படியாக. பின்னாடி நாளாக அதுலேருந்து வந்து பக்குவப்பட்டு வெளியே வராங்க. ஏன்னா பெற்றோர்கள் வந்து இவங்களுக்கு நிறைய வந்து ஒரு நீதி கதைகள் ஒரு அட்வைஸ்லாம் சொல்லும்போது இவங்க அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. எதனால்? ஒரு சிலர் பெற்றோரை விட்டும் பிரிந்திருப்பாங்க. ஒரு சிலர் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கும் ஆளாவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அன்னையுடைய அன்பு அதிகமாக இருக்கும், அன்னையுடைய ஆதிக்கமும் அவங்க வீட்டில் அதிகமாக காணப்படும். ரொம்ப டிப்ரெஸுக்கு ஆளாவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து ஒரு சந்திரனின் கர்மப்பதிவு பெற்ற நட்சத்திரம். சென்ற பிறவியில் தாயை சரிவரை கவனிக்காமல் இருந்தது, தாய்க்கு வந்து மதிக்காமல் இருந்தது. அதே போல் மற்றவருக்கு நம்ம எமோஷ்னலாக ஒரு மென்டலாக ஒரு ட்ரபுள் கொடுத்துருந்தோன்னா, மனதளவில் அவங்கள ஏதாவது காயப்படுத்திருந்தா அதற்கான ஒரு நன்மை தீமைகளை இந்த பிறவியில் நம்ம அடைகிறோம். இந்த சந்திரன் என்ன பண்ணோம், இவங்க மற்றவங்களுக்குலாம் நல்லா கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு அங்கே டேக்கிள் பண்ண முடியாது. ஒரு சில வீட்டில் வந்து தாய் தான் அதிகப்படியான முடிவை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சில நல்ல பலன்கள் மேலே சொன்னவாறு இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பலன்கள் அமையும். சந்திரன் சிறப்பாகவும் இல்லைன்னா, இப்போ சந்திர தோஷமும் பெற்றிருக்கும்போது இந்த கிரகங்கள் முதலில் ஆரம்பத்தில் மைனஸை பண்ணாலும் பின்னாடி நன்மையை செய்யும். அதை தொட்டு இப்போ நான் வந்து ஒரு சில வழிபாடு பரிகாரங்களை நம்ம பண்ணி கொண்டு வரணும். அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த சந்திர தோஷம் இருக்கிறதுனால வேறு என்ன பிரச்சனைகள் வரும்? ஒரு சில வீட்டில் அம்மா தான் அங்கே வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அது அன்பு அதிகப்படியாகவும் இருக்கும். இல்லை அவங்க தான் முடிவெடுக்கிறதே இவங்க கேட்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து தாய் பேச்சை வந்து கேட்கணும், தாயை மதிக்கணும், தாயிடம் ஆசீர்வாதம் பெறணும். இவ்வளோ இருந்தாலும் கண்மூடித்தனமாக அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்களே யோசனை பண்ணி எது சரி தப்புன்னு எடுக்கணும். ஒரு சில விஷயங்களில் தாயினுடைய ஒரு அட்வைஸே கூட அங்கே தப்பாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய உணவு தானம் பண்ணணும். இவங்க ஹோட்டல் தொழில், நீர் சம்மந்தப்பட்ட தொழிலெலாம் செய்வாங்க. ஹோட்டல் தொழிலே செய்தாலும் அந்த தொழிலில் வந்து நீங்கள் ஒரு உண்மையாக இருக்கணும். உணவு சப்ளை பண்ணுறதுலாம் ஒரு வீட்டில் செய்கிற மாதிரி. ஹோட்டலுன்னா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு கேட்டர் ஆர்டர் எடுத்து செய்யணும். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு செய்யணும், ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அந்த மாதிரி எடுத்து செய்யும்பொழுது சர்வீஸ் ஓரியன்ட் பேஸ் தொழில் செய்யும்போது இந்த
சந்திரனோட தோஷம் அடிபட்டுரும். டெய்லியும் வந்து நீங்கள் சமூகத்தில் சந்திக்கக்கூடணும். மக்களை சந்திக்கும்பொழுது, அன்றாடம் சந்திக்கும்பொழுது உங்களுக்கு அந்த தொழிலே வந்து உங்களுக்கு சந்திரனுடைய தோஷத்தை போக்கும். ஒரு மருத்துவர், ஒரு ஜோதிடர், ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜி டாக்டராக இருக்கிறது, அதே போல் ஒரு கேட்டராக இருக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தொழிலாக இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைப்பாங்க, ஒரு டெக்ஸ்டைல்ஸு, ஒரு பியூட்டி சம்மந்தமான தொழில் வைக்கும்போது அங்கே பெரிதளவுலாம் முதலீடு போடக்கூடாது. உங்கள் உழைப்பை போடணும், முதலீடை கம்மியாக போடணும். இப்போ ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறோம் அப்படின்னா கூட அங்கே வந்து அரிசி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் விற்கலாமே தவிர விவசாயம்லாம் பண்ணக்கூடாது. சொந்தமாக முதலீடு போட்டு உழைப்பை போட்டு ஒரு கமிஷன் பேஸாக விற்கலாம். இப்போ உணவு தொழிலாக இருந்தாலும் மற்ற தொழிலாக இருக்கும்போது கமிஷன் பேஸ் தொழிலாக இருக்கும்போது உங்களுக்கு அது சிறப்பாகவே இருக்கும். கூடிய மட்டும் மற்றவங்களுக்கு சமூகத்தில் அன்றாடம் ஒரு சிலர் இந்த மளிகை கடைலாம் வச்சு கூட நடத்துவாங்க. அன்றாடம் வந்து அழுகக்கூடிய பொருட்கள், பால் வியாபாரம், தயிர் வியாபாரம், இதெல்லாம் பண்ணும்போது நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களையும் சந்திப்போம். அந்த சந்திரனுக்கு உரிய தொழிலாகவும் அது மாறிடும். நம்ம அங்கே அதிகப்படியாக உழைப்பை போடணும் அப்படின்னு சொல்லுது. இந்த தாயை வந்து போற்றி மதிக்கணும். தாய் வயதில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து நல்லபடியாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு சொல்லிட்டாலும் அதுலேருந்து வந்து நம்ம கடந்து வந்துடணும். ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து பெண்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு சிலர் வேறு மாதிரி. அந்த மாதிரி குணத்தெல்லாம் விட்டுருங்க. அனைவரையும் ஒன்றாக பாருங்கள். நமக்கு மற்றவங்களால மனதளவில் எந்த ஒரு பாதிப்பும் தரக்கூடாது. அந்த பாதிப்பை கொடுத்து தான் இந்த காலகட்டம் நமக்கு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மன அழுத்தலாம் வந்தால் நம்மளால் தாங்க முடியாது. பெரும்பாலும் நம்மளுக்கு பொருள் என்ன சொல்கிறது, நம்ம நிம்மதியாக இருந்தாலும் மனத அளவில் மற்றவரால் நம்ம பாதிக்கப்படுவோம். அந்த தோஷம் தான் நம்ம பெற்று வந்திருக்கோம். அது எப்படி பாதிக்கப்படும்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மன அழுத்தம் வந்தால் நம்மளால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது. மற்றவருக்கு வந்து நம்ம எல்லா கவுன்சிலிங் அவ்வளோ ஹீலர் மாதிரி இவங்க கிட்ட வந்து யாருன்னா ஒருத்தர் பேசுனாங்கன்னா அவ்வளோ ஒரு மன திருப்தியாக போவாங்க. என் நண்பர்கள்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. அவங்க வந்து இவங்களுடைய எல்லா எடுத்துட்டாலும் இவங்களை விட்டுட்டு போயிடுறது, அது ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாதிக்கப்படுறது ஒரு மனதளவில். தனிமையை விரும்பிடுவாங்க. தனிமையாக விரும்பி போயிட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு லேப்டாப்பு, ஃபோன் இதை வந்து பார்த்துக்கிட்டு 24 மணி நேரமும் தனிமைப்படுத்திக்கூடாது. மற்றவர்களோடு வந்து கலந்து உறவாடணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சந்திரன் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜோதிடர், மருத்துவர், கேட்டர், ஒரு பெஸ்ட் கவுன்சிலராக அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறது, ஒரு கம்யூனிகேஷன் துறையில் இருப்பது, மற்றவரை வந்து ஒரு காமன் பீப்புளை பப்ளிக்கை மீட் பண்ணுறது. ஒரு சிலர் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு 10ஆம் பாவமாக இருந்தாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் வேலையிலையும் இருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்ட் வேலையாக. ஒரு சிலர் வந்து ஒரு டீச்சராக இருக்கிறதெல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரி தொழிலையும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சட்டம் பயிலுபவராகவும் இருக்கிறாங்க. அதே போல் வானவியல், பத்திரிகை ஆராய்ச்சியாளர்களாகவும், பள்ளி கல்லூரி நிறுவனங்களை நிர்வகிப்பவர்களாகவும், கட்டுமான பணிகள்லேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வங்கி பணிலையும் இருக்கிறாங்க. அன்றாட பொதுமக்களை சந்திக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அங்கே சந்திரனின் தோஷம் அடிபட்டுரும். தாயை இந்த காலகட்டம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும். தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சிலர் பெற்றோரை பிரிந்து இருக்கக்கூடிய செயலியும் இந்த சந்திரனுடைய தோஷம் பெற்றுடும். தாய்கிட்ட இருந்து அந்த அன்பை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஏற்படுத்தும். அதனால் இந்த காலகட்டம் தாய் வயதில் இருப்பவங்களுக்கும் நம்ம தாய் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உதவி பண்ணணும். அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு சொல் கூடுதலாக சொல்லிட்டாலும் நம்ம அங்கே எதிர்த்து பேசக்கூடாது, அமைதியாகி வந்துடணும். இந்த காலகட்டமாக திருப்பி அந்த தோஷத்தை நம்ம அதுக்கு மீறி செய்தோன்னா இந்த காலகட்டமாக அந்த தோஷத்தை நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிறோன்னு அர்த்தம். அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து கால் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க. இவங்களும் வந்து பாதங்களை வந்து சரியாக பார்த்து கொள்ளணும். அப்படி பார்த்து கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு பெரும்பாலும் அந்த நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். நீர்லேயும் வந்து இவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து இந்த கை காலில் ஏற்கனவே இவங்களுக்கு பாதம், இவங்க குடும்பத்தில் ஒரு உடல் ஊனமுற்றவர்கள், பாதத்தில் ஒரு குறைபாடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை கை கால்களில் அடிபடுவது, இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து உடல்நல கூடுதல் கவனம் தேவை. ஒரு அஜீரண கோளாறு, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தண்டுவடத்தில் ஒரு பாதிப்பு, அதே போல் முட்டு வலி, ஆர்த்ரட்டிஸ், மூட்டு வலிலாம் ஏற்படுறது அதிகமாக இருக்கும். கால்சியம் குறைபாடு, பெண்களாக இருந்தால் ஒரு ஹார்மோன் குறைபாடு, நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள்னால் வீசிங், சளித்தொல்லை இதெல்லாம் வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் ஒரு சிலருக்கு வரக்கூடும். இவங்களுடைய மரம் பார்த்திங்கன்னா வேப்ப மரம். வேப்ப மரத்தை நட்டு இவங்க அதை இறைவன் மாதிரியே வழிபட்டு வரும்போது இவங்களுக்கு அனைத்து விதமான பாசிட்டிவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மிருகம் பார்த்திங்கன்னா பசுவை வழிபடலாம். பசுக்கு தேவையான உணவை வாங்கி கொடுக்கலாம். பசு தொழுவத்தில் போய் ஒரு இருந்துட்டு வருவது, ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இருந்துட்டு வருவது எங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும். அதே போல் பறவை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆந்தை, தேவதை பார்த்திங்கன்னா காமதேனு படத்தை வைத்து வழிபடும் போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுத்தியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆரம்ப தசாவே வந்து சனி தசா தான். சனி வந்து உங்களுக்கு 19 வருடம் இருக்கும். 4 பாதம் அடிப்படைன்றதுனால ஒரு சிலருக்கு 15 வயது வரைக்கும் இருக்கும். இதே சனி சிறப்பாக இருந்தாருன்னா குடும்பத்தில் வந்து பெற்றோருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கறது, இவங்களும் ஒரு ஆரம்ப கல்வியை நன்றாக படிக்கக்கூடுவது அப்படின்னு சிறப்பாக கடந்து வரோம். ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸு, மியூசிக் இதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு ரொம்ப அருமையாக ஜம்முன்னு இந்த காலத்தை கடந்து வந்துடலாம். இதே சனி சிறப்பு இல்லைன்னா அவங்க உடல்நிலையில் ஒரு குறைபாடு, ஒரு படிப்பில் ஒரு மந்தத்தன்மையான நிலை, ஒரு பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்காம அவங்கள ஹாஸ்டலில் போடலான்னு அவங்க வந்து ஒரு முடிவெடுக்கிறது, இல்லை உறவுகள் வீட்டில், இல்லை அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு வளர்க்குறது, இந்த செயல்பாடுகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர்றது புதன் தசா. புதன் தசா வந்து 15 வயதில் வரும். 17 வருடம் 32 வயது வரைக்கும். புதன் சிறப்பாக இருந்துட்டார்னா நல்ல அறிவை கொண்டு பிழைத்து கொள்வாங்க. இவங்க எந்த கலையை கற்றாலும் ஒரு மெதுவாக கற்றாலும் ரொம்ப சிறப்பாக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா படித்து வெளிநாட்டு வேலையில் போய் அமர்றது, இல்லை வெளிநாட்டு கல்வி கிடைக்கிறது, இல்லை ஒரு நல்ல ஒரு தொழிலில் அமைகிறது, ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துடுறது, நல்ல தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, பொருளாதார வரலாம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ்வும் சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல காதல் திருமணமும் நடைபெறும். குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இதே புதன் சிறப்புலனா கூடா நட்பு கேடாய் விளையுன்னு அதிகப்படியாக நண்பர்கள் சேர்க்கைன்னு சொல்லியிருக்கோம். நண்பர்களால் ஒரு உயிரே கொடுத்து இவங்க பழகுவாங்க. அந்த நண்பர்கள் வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு போய் அதனால் ஒரு மன வருத்தத்தில் இவங்க உடல்நிலை பாதிக்கப்படுவது, அதே போல் படிப்பு தடைபடுவது, ஒரு பழக்க வழக்கம் சரியில்லாத நண்பர்களோடு சேர்ந்து, அதே போல் ஒரு பொருளாதார குறை, ஒரு தொழில் சிறப்பு இல்லாமல் இருக்கிறது, இதே ஒரு லவ் பண்ணாலும் அந்த லவ் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா சந்திரன் கர்மப்பதிவு இருக்குது. ஒரு ஏமாற்றம் உண்டு. உறவுலையாவது அவங்க எதிர்பார்த்த ஒரு படிப்பு கிடைக்கல, ஒரு தொழில் கிடைக்கல, ஒரு வேலை கிடைக்கலன்னு அதில் ஏதாவது ஒரு தடை ஏற்படுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மன அழுத்தத்தால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்க ஆரம்பத்துலேருந்தே சந்திரன் வழிபாடு பண்ணி கொண்டு வரணும். பௌர்ணமி தோறும் சந்திரனை வழிபடும் பொழுது இவங்களுக்கு சரியான மனநிலை இருக்கும். பிறந்ததுலேருந்தே இவங்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, மூச்சு பயிற்சிலாம் கற்றுக்கொண்டு வரும்பொழுது இந்த மனநிலை பாதிப்பை வந்து நம்ம சரி கட்டிடலாம். அந்த புத்தியும் சரியாக வேலை செய்யும். அந்த காலகட்டங்களில் புதன் தசாலெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமாள் வழிபாடு செய்கிறது, அதே போல் உங்களுக்கு புதன் காயத்ரி சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு செய்யும்பொழுது புத்திசாலித்தனத்தை வந்து சிறப்பாக கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது கேது தசா. 32 வயதில் வரும். 7 வருடம் 39 வயசு வரைக்கும். இந்த கேது வந்து தரமாட்டார்னு எடுக்கக்கூடாது. கேது சிறப்பாக இருந்தால் ஒரு நல்ல தொழிலையும் கொடுப்பாரு, ஒரு ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இவங்க வெளியூரே ட்ராவல் பண்ணாலும் நண்பர்களோடே போனால் கூட ஒரு ஆன்மீக டூராக தான் போவாங்க. இதே கேது சிறப்பு இல்லைன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு உறவுகளை பிரிவது, ஒரு உறவுகளுக்குள்ள விரிசலை, இல்லை படம் கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும். ஒரு தொழிலுக்காக நான் பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிலாம் இந்த காலகட்டம் ஏமாந்துடக்கூடாது. கேது சிறப்பு இல்லைன்னா ரொம்ப கவனம் வேணும். டிப்ரெஸில் போய் ஒரு பற்றற்று என்னடா வாழ்க்கை நம்ம எதுவுமே நம்மளுக்கு சிறப்பாக இல்லையன்ற ஒரு மன விரக்திக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்பி ஏமாறுறது. சந்திரனாலே நம்ம திருப்பி இன்னொரு தடவை இது பண்ண ஏமாற்றம். சந்திரனோட கர்மப்பதிவு இருக்கிறது, இல்லை ஒரு தாயால் ஒரு தாயை பிரிஞ்சு போயிருக்கிறோம், தாய் மேலே ரொம்ப பாசம் வச்சுருவாங்க, தாயை பிரிந்து நான் வெளியூர் வெளிநாடுன்னு இருக்கேன், குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு ஒரு வேலையில் இருக்கேன் அப்படின்னு ஒரு குடும்ப பிரிவால் மனம் பாடுவது, இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது சுக்கிரதசா. 39 வயதில் வரை 20 வருடம் வரைக்கும். இந்த சுக்கிரன் சிறப்பாக இருந்துட்டாருன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வண்டி, வாகனம், வீடு, தோப்பு, துறவு, வாசல், ஆடை ஆபரண சேர்க்கை அனைத்து சிறப்பாக அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் முறிவு ஏற்பட்டிருக்கு, ஒரு 2வது திருமணம் ஆகிறது, இல்லை ஒரு கூடுதலாக ஒரு உறவு ஏற்படுறது, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே சுக்கிரன் சிறப்பு இல்லைன்னா ஒரு பொருளாதார பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, ஒரு பெண்களால் ஒரு அவமானம், ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உறவு கொடுத்துருன்னு சொல்லியிருக்கோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அவமானம் ஏற்படுறது, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது ஒரு விபத்து ஏற்படுறது, ஒரு உடல்நிலை குறைபாடு ஏற்படுறது, பெண்களுக்கு ஒரு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, ஒரு தொழிலில் வந்து ஒரு சிறப்பு இல்லாமல் ஒரு நஷ்டம் ஆகுறது. ஆரம்பத்தில் சுக்கிரனில் நிறைய கொடுத்துருவாரு, பின்னாடி ஒன்றும் இல்லாமல் தொடச்சிட்டு போகிறது. சுக்கிரன் தசா கேது புத்தியில் ஒன்றும் இல்லாமல் தொடச்சி வாரி வழித்து எடுத்துகிட்டு போயிடுவார் அவரே. இந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அதை பொறுத்து தான் இந்த சுக்கிரன் உங்களுக்கு யோகரா இல்லை உங்களை வச்சு செய்வாரான்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடியது கவனமாக இருக்கணும். அந்த சுக்கிர தசாலாம் ஒரு பொருளாதார கஷ்டம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். காமதேனு தான் உங்களுடைய தேவதையை, அந்த படத்தை வாங்கி வைத்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மகாலட்சுமி வழிபாடு செய்வது, இந்த மகாலட்சுமி விரதம் கடைப்பிடிப்பது, தீபாவளி பண்டிகையில் வர மகாலட்சுமி பூஜை செய்வது, நவராத்திரியில் வர்றது, இந்த ஆடியில் வர வெள்ளிக்கிழமைகளில் நவராத்திரியிலையும் சரி, இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும்போது அந்த வீட்டில் அப்படியே சுபிக்ஷம்
நல்லா தலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதையெல்லாம் பின்பற்றி கொண்டு வரணும். சுக்கிரன் சிறப்பாக இருந்தானா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இறை வழிபாட்டுடன் நீங்கள் சிறப்பாக கடந்து வரணும். சுக்கரன்லாம் சிறப்புனா ஒரு சிலருக்கு உடல்நல சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும், கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடியது சூரிய தசை 59 வயதில் வரும். உங்களுக்கு 6 வருடம் 65 வயது வரைக்கும் சூரியன் சிறப்பாக இருந்துட்டாருன்னா இதிலே ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பேர், பதவி, புகழ், அங்கீகாரம் உங்கள் ஏரியாலே 4 பேருக்கு தெரியறது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கௌரவம் எல்லாத்தையுமே கொடுக்கும், ஒரு நிலையான வருமானத்தையும் குறிக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் சரியில்லைங்க, போன சுக்கிரதசால தான் ஒரு தொழில் அமைஞ்சது, அந்த தொழிலில் இப்போ நான் கொஞ்சம் ஸ்டடியாக உட்காந்தேன் அப்படின்றது. மற்றபடி பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதே போல் அவங்க ஒரு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி அவங்க வந்து உங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சூரியன் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். இதே சூரியன் சிறப்பு இல்லைன்னா ஒரு தந்தையுடன் கருத்து வேறுபாடு, இல்லை ஒரு மூத்த குழந்தையுடன் கருத்து வேறுபாடு, இதையுமே கொஞ்சம் கொடுத்துரும். அந்த காலகட்டங்களில் நம்ம இறை வழிபாடுடன் ஒரு சூரிய வழிபாடு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூரியனுடைய காயத்ரி, இதெல்லாம் சொல்லி நம்ம கடந்து வந்துடணும். அதுக்கப்புறம் வரக்கூடியது சந்திரதசா. சந்திரதசாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 வயதில் வரும், 10 வருடம் இருக்கும். அப்போ 75 வயது வைக்கும். ஏற்கனவே வந்து இந்த சந்திரன் சிறப்பாக இருந்துட்டாருன்னா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை பிள்ளைங்க இருந்தாங்க நான் அவங்கள அங்கே பார்க்க போனேன்னு சொல்கிறது, இல்லை உங்களுக்கே வந்து ஒரு தொழிலில் ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழிலுக்காக நீங்கள் நல்லா ஒரு 4 இடம் உலகமே சுற்றுற மாதிரி ஒரு ஆன்லைன் வர்த்தகம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உலகளாவிய தொழிலில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு வணிக வர்த்தகம், பங்கு வர்த்தகம், ஒரு பொருளாதார வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிநாடு சென்று வணிகம் செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்கும் இந்த சந்திரன் சிறப்பாக இருக்கும்பொழுது. இதே ஏன்னா ஏற்கனவே சந்திர தோஷம் வந்து நம்ம பரிகாரம் செஞ்சு குறைச்சி கொண்டு வந்திருப்போம். இதே இந்த சந்திரன் சிறப்பு இல்லைன்னா இயற்கையிலேயே நீங்கள் அன்பு, பாசம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பாசத்துக்காக நீங்கள் ரொம்ப மனசு எமோஷ்னல் பாண்டிங் ஆகி மனது கஷ்டப்படுறது, ஏன்னா ஒரு பிரிவையும் கொடுத்துரும். ஒரு பிள்ளைங்களோட ஒரு கருத்து வேறுபாடு, குடும்ப உறவுகளில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுறது, ஒரு மனதளவில் ஏன்னா ஞாபக மறதியும் ஏற்பட்டுடும். ஏன்னா அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவங்கன்னு சொல்லிட்டோம். இந்த சந்திரனாலே ஒரு ஏமாற்றம், அது உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏமாற்றம் அடைகிறீங்களா, இல்லை செய்கிற தொழிலில் ஏமாற்றம் அடைகிறீங்களா, இல்லை உறவுகளில் ஏமாற்றம் அடைகிறீங்களான்னு சந்திரன் இருக்கிற இருப்பை பொறுத்து நம்ம தெரிஞ்சிடும். ஆக மொத்தத்தில் எமோஷ்னலாக எந்த உறவுகிட்டையும் நம்ம பாண்டிங்கை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் நம்ம வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கோம். உங்களை எப்போவுமே இந்த காலகட்டம் வந்து எப்போவுமே சொல்கிறேன், வாழ்நாளில் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, உங்களை பிஸியாக வச்சுக்கணும். அதே போல் தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடாது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமே கடைசி காலகட்டங்களில் வந்து தனியாக இருந்து வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் இருக்குது. அந்த மாதிரி உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளாதீங்க. சமூகத்தோடு நீங்கள் ஒன்றிணைக்கிற வேலையை செய்கிறது, இல்லை 4 பேருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி நடத்துறது, அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிலர் ஜோதிடம் பண்ணி ஜோதிட தொழில் செய்கிறது, இல்லை ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்து நீங்கள் கொடுப்பது, ஒரு ஆர்டர் எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு உணவு எடுத்து கொடுப்பது, இல்லை ஒரு ட்ரஸ்ட் நிறுவனங்களில் இருந்து அங்கே ஒரு மேற்பார்வை செய்வது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் சமூகத்தோடு இருக்கக்கூடிய தொழில்கள்லையோ இல்லை ஒரு அமைப்புகள்லையோ போய் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இந்த சந்திரன தசையை நீங்கள் சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து நல்லா சமைப்பீங்க, நீங்களே நல்லா சமைக்க ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு விதத்தில் போய் ஒரு பால் காய்ச்சிவாவது குழந்தைகளுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கற்றுக் கொடுத்துடணும் ஆரம்பத்திலே. அப்படின்னு இருக்கும்போது இந்த சந்திரன் ஏற்கனவே சந்திரனோட கர்மப்பதிவு கடைசி காலத்தில் சந்திரனுடைய தசா வரும். அப்போ எப்படி இருக்கும், சந்திரன் சிறப்பாக ஆரம்பிச்சிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. பிஸ்னஸில் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறோம், எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு. சந்திரன் சிறப்பு இல்லைன்னா உறவுகளுடன் பிரிவு, பிள்ளை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், பொண்டாட்டியை நம்ம இப்படி பார்த்தோம், எந்த உறவும் நம்மளை பார்க்கலையே, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம், மன கஷ்டம் ஏற்படுவது, உறவுகளிடம் ஒரு கருத்து வரவிட்டு நம்ம தனியாக வந்து வாழ்வது, இதெல்லாமே கொடுத்துரும். அதனால அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்பத்துலேருந்தே பௌர்ணமி தோறும் விரதம் இருப்பது, அதே போல் பால், தயிர் அபிஷேகத்துக்கு கொடுப்பது, அதை வந்து தானமாக வழங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருப்பது, இறைவனுக்கு விரதம் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு வெறும் நீர் ஆகாரமாக எடுத்து நீங்கள் விரதம் இருக்கலாம். பௌர்ணமியிலே அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது இது பாசிட்டிவாக ஆகும். பௌர்ணமி தோறும் மௌன விரதம் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அது ஆக்டிவேஷன் ஆகும். இல்லைங்க அவ்வளோ தூரம்லாம் இருக்க முடியாது, ஒரு 1 மணி நேரமாவது இருக்கும்போது உங்களுக்கு இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மன அழுத்தம் தான் உங்களுக்கு பாதிக்கப்படுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் மன அழுத்தத்தில் போய் மாட்டிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுவீங்க.
உங்கள் அவ்வளோ பேர் பிரச்சனைக்கு நீங்கள் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களை யாரும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நண்பர்கள் வட்டாரத்துக்கிட்டலாம் ரொம்ப பெருசாக அவங்களுக்கு எல்லாம் போய் உறுதுணையாக இருந்து எல்லாருக்கும் குடும்ப உறவுகள்லேருந்து மனைவிலேருந்து பிள்ளைகள்லேருந்து அனைவருக்கும் உறுதுணையாக நீங்கள் நிற்பீங்க. ஆனால் அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்தால் அவங்களால வந்து தாங்கவே முடியாது. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து எப்போவும் வேப்ப மரம் ஒன்று நட்டு வைத்து வளர்த்து வரணும். அதே போல் வேப்பம் மர நிழலில் போய் நீங்கள் நிற்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும். பசுமாட்டுக்கு தேவையான ஒரு உணவு அளிப்பது, கோபூஜை பண்ணுவது, டெய்லியே வந்து ஒரு ரூபா உண்டியலில் போட்டு வச்சுருங்க. அந்த காசை எடுத்து அமாவாசை பௌர்ணமியில் பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தரும்பொழுது உங்களுடைய சகல விதமான தோஷங்களும் நீங்கும். உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வர்ற வருமானத்தில் முதல்ல ஒரு பகுதி எடுத்து வச்சிடணும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதுக்கு, பட்சிகளுக்கு வந்து எப்போவும் உணவு தண்ணீர் வைத்து கொண்டு வரணும். அதே போல் பசுமாட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்னு வர்ற சம்பளத்தில் முதல்ல ஒரு பகுதியை எடுத்து வைக்கும்பொழுது இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணணும், அதில் ஏதோ ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா ஒரு பசுமாடை வரைந்து வைத்துக்கொள்ளுங்க. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு வைத்து வைக்கொள்ளுங்க. மாதம் வைத்து உங்கள் பாக்கெட்டில் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்து வர நட்சத்திரம் அன்னைக்கு அதே மாதிரி இந்த பசுமாடை வரைந்து வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக அனைத்து விஷயங்கள் இருக்க தடைகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனு. எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு சென்று வருவது, திருநள்ளாறு, குச்சானூர் இதெல்லாம் சென்று வரலாம். அதே போல் இப்போ கேதுதசா நடைபெறும் போதெல்லாம் சர்பத்தலங்களுக்கு சென்று வருவது, திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி அப்படின்னு அந்தந்த தசாங்களில் அந்த கிரகங்களுக்குரிய அதிபதிகளை வழிபடும் பொழுது உங்களுக்கு என்ன கிரகம் வழிபடணும் அப்படின்னும் போது பசுமாட்டுக்கு செய்யணும், சந்திர வழிபாடு செய்யணும். அதேமாதிரி வேப்ப மரத்தை வணங்கொட்டி வரும்போது வேப்ப மர நிழலில் நிற்கும் போதுலாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு இது வந்து உங்களோட கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி உங்கள் தொழிலே வந்து சர்வீஸ் ஓரியன்ட் பேஸாக டெய்லியும் சமூகத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில். 4 பேருக்கு டியூஷன் எடுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா 4 பேருக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம். டியூஷன் எடுத்து அதன் மூலம் வந்து நம்ம சம்பாதிக்கும் பொழுதும் இதுவும் வந்து ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாகவே இருக்கும். நம்மளுடைய அறிவை யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். 4 பேருக்கு நம்ம கல்வியே நம்மளுடைய நாலேஜை ஒரு ஆறுதலாக ஒரு கவுன்சிலிங் மன ஆறுதல் படுத்தும் பொழுது நமக்கு அந்த கிரகங்கள் வந்து பாசிட்டிவாக இந்த சந்திரனுடைய தோஷம் குறைந்து நமக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். அதே போல் நேரம் இருக்கும்போது கடற்கரை ஓரம் உள்ள ஸ்தலங்களுக்கு செல்வது, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் அங்கே சென்று வழிபடுவது. திருச்செந்தூரில் போய் வழிபடும்பொழுது உங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே போகும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமைகளில் கோயிலில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்கள் நட்சத்திர நாளில் அங்கே போய் தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வாங்கி தருவது, இல்லை சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுப்பது, பால், தயிர், இந்த வெள்ளை பொருட்களை, தயிர் சாதம் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும். எப்பேற்பட்ட தோஷமும் வந்து அதை வந்து நம்மளுக்கு நீங்கி சிறப்பான பலன் நடைபெறுன்றான். கட்டத்தை வந்து நம்ம மாற்ற முடியாது. வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான தடை தாமதங்களை வந்து நீக்கி நம்ம அந்த தோஷத்திலேருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்வதற்கு இவை கேடயங்களாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் வரப்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த வெயிலிருந்து நம்ம காத்து கொடுறதுக்கு என்ன பண்ணுவோம், குடையை விரித்து செல்லுவோம். அதுதான் இந்த பரிகாரங்கள், இந்த ஆன்மீக வழிபாடுகள்லாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சிறப்பாக தொடர்பு பெறுது அப்படி பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரமாகும். சனிக்கு எண்ணியலில் 8ஆம் எண் தரப்பட்டிருக்கு. இந்த 8ஆம் எண்ணுக்கு 2 நட்பு எண்கள் இருக்குது. அது 6, 9 அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தோடு 8, 6, 9 என்ற இந்த 3 எண்களும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும். அவங்களுடைய பிறந்த தேதி, கிழமை, நாள், நட்சத்திரம், ராசி, லக்னம், ஓரை, நேரம்னு ஏதாவது ஒரு வகையில் இந்த எண்கள் பயணித்து கொண்டே வரும். இந்த எண்களில் பிறந்தவர்கள் தான் எங்களுடைய உறவுகள், நண்பர்கள், சோல்மேட் ஆகவும் இவங்களுடைய அன்றாட வாழ்வில் வந்து கதவு எண், பைக் எண், ஏடிஎம் நம்பர், இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் டேட்டு, இவங்க திருமண டேட்டு அப்படின்னு இந்த எண்கள் தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த எண்கள்
அனைத்து ஈவெண்ட்லேயும் இவங்க வாழ்நாளில் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் சாதகமான சூழ்நிலையிலையும் சாதகமற்ற சூழ்நிலையிலையும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும். இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாக்கியத்தைப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய பொருளாதாரத்திற்கு, தொழிலுக்கு, உங்கள் உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி நடைபெறக்கூடிய தசாபுதியையும் கருத்தில் கொண்டு நியூமராலஜி படி ஒரு பெயரை வைத்து செயல்படுத்தும் பொழுது அவ்வளோ சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரம் நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது பலன்களை அதிகப்படியாக தருவதற்கும், நேரம் கொஞ்சம் சாதகமில்லாமல் இருந்தால் இந்த எண்களில் நம்ம பெயர் வைக்கும்போது அவை நமக்கு பாதுகாப்பு கிடையமாகவும் செயல்படும். இந்த 8 என்ற எண் சொல்லும்பொழுது 8, 17, 26, 6 என்று சொல்லும்பொழுது 6, 15, 24, 9 என்று சொல்லும்பொழுது 9, 18, 27 இந்த எண்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுதும் உங்களுடனேயே பயணித்து கொண்டே வரும். இதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்டாக அருமையாக வேலை செய்யும். மேற் சொன்ன மாதிரியே என்னென்ன இடங்களில் எந்தெந்த வகையில் தொடர்பு பெறும்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த பதிவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக கூறியிருக்கிறோம். அன்பர்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். 4 பாதங்கள் என்பதனால வயதோட்டம் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியலன்னா அந்த பசுமாடை வரைய சொல்லியிருப்பேன் உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு. அதை அடுத்த மாதம் வரும்பொழுது அந்த பழைய படத்தை தூக்கி போட்டு புதுசாக வரைஞ்சி அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வச்சுக்கணும். மாதம் அந்த மாதிரி வரைந்து உங்களோடு வைத்து கொள்ளும்போது இது ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கிறோம். வேப்ப இலையை போட்டு தண்ணியில் குளிக்கிற தண்ணியில் வேப்ப இலையை போட்டு குளிக்கலாம். வேப்ப மரத்தை நட்டு அதை வழிபட்டு கொண்டு வரலாம். இதை திருப்பி உங்களுக்கு ஒரு தடவை இங்கே அண்டர்லைன் பண்ணுறேன். அதே மாதிரி பசுமாட்டுக்கு தருவது, இல்லை பசுமாட்டு தொழுவத்தில் போய் இருந்துட்டு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும். அதே போல் மனநலம் குன்றியவர்களுக்கு, மனநலம் பாதித்தவர்களுக்கு, உங்கள் குடும்பத்திலே ஒரு டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உங்கள் வம்சாவளியிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்டவங்களுக்கு தெருவில் திரிவாங்க இல்லையா அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களால் முயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும்பொழுது ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம், அதே போல் கை கால் இழந்தவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்களோ அவங்களால் இயன்ற அவங்க சூழ்நிலையை அறிந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்பொழுது உங்களுக்கான இந்த தோஷங்கள்லாம், அந்த சந்திரனின் தோஷம் அவ்வளோ ஆப்டாக குறைஞ்சிடும். சனியின் நட்சத்திரமாகவும் இருப்பதனால குறையும் பொழுது இந்த கிரகங்கள் ஆரம்பத்தில் நம்மளுக்கு மைனஸாக செயல்பட்டாலும் வாழ்நாளின் பிற்பகுதியில் இவங்கெல்லாம் அந்த தோஷத்தை குறைஞ்சோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக செயல்படுவார்கள். இது நீங்கள் செய்து கொண்டு வரும்போது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.